வெல்கம் டு பத்மாவதி கிச்சன். இன்றைக்கி மீல் மேக்கரில் பொடி மாஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து பருப்பும் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், பச்சை வாசனை போகட்டும். மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 2 அரைச்சி வச்ச மீல் மேக்கர் இதில் சேர்த்து ஊற வச்சு மிக்சியில் அடித்த மீல் மேக்கர் இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாதியாக மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். மீல் மேக்கர் பொடி மாஸ் ரெடி. மீல் மேக்கர் பொடி மாஸ் ரெடி. இது புது விதமான டிஷ். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.